எலிசபெத் அம்மாளின் இறைவாக்கு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிமிட நட்சத்திரத்துக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எலிசபெத் அம்மாளின் இறைவாக்கு. தூய ஆவியில் நிரம்பிய எலிசபெத் அம்மாளும் இங்கே இறைவாக்கு உரைக்கிறார்கள். அவர்கள் சொன்னதெல்லாம் இறைவாக்கு, இறைவனுடைய வாக்கு. முதல் காரியம், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர். உலகத்தில் வாழும் பெண்களுக்குள் நீ ஆசி பெற்ற பெண் என்று சொன்னார், தூய ஆவியில் நிரம்பி. இரண்டாவது, பிரியமானே, உன் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையும் உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே. மூன்றாவது, மரியாளை பார்த்த சொன்ன வார்த்தை, என் ஆண்டவரின் தாய், வேற யாரும் இல்லை, கடவுளின் தாய், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் பேறு பெற்றது எங்கனமோ. மரியாளை, கன்னி மரியாவை ஆண்டவரின் தாய் என்று அவர்கள் தூய ஆவியில் நிரம்பி இறைவாக்கு உரைத்தார்கள். கடைசியாக சொன்ன வார்த்தை, ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று விசுவசித்த நீ பேறு பெற்றவர். இந்த 4 வார்த்தைகளும் தூய ஆவியால் எலிசபெத் அம்மாள் நிரம்பி, அப்படினாலே கடவுள் அவர்கள் வழியாக அந்த இறைவன் அவருடைய வாக்கை உரைத்தார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேர்மையாய் வாழ்ந்த எலிசபெத் அம்மாளை ஆண்டவர் தேர்ந்து கொண்டு அவர்களுக்கு அந்த வயதான காலத்திலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பி இறைவாக்கு உரைக்க செய்தார். ஆகவே கடவுளுக்கு உண்பதாக பிரமாணிக்கமான பிரியமான கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழுகின்ற பொழுது எந்த ஒரு சூழ்நிலையும் கடவுள் நம்ம எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்துவார், மகிழ்ச்சிப்படுத்துவார். அத்தகைய வாழ்க்கைக்கு நாம் எலிசபெத் அம்மாளை போல நேர்மையான வாழ்க்கைக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.